வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் டிப்ஸு. அதுக்கப்புறமா நம்ம தலையில் இருக்கிற பொடுகு எல்லாம் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு இப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தைராய்டு பிரச்சனையாக இருக்கும். இது தவிர நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது உடல் சூடுனால் நமக்கு வரக்கூடிய ஹேர் ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி அதில் இருக்கிற சாறு எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் தேய்ச்சி தலைக்கு குளிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தலைக்கு தேய்க்கிறது. வெளியில் நம்ம முடிக்கு என்னெல்லாம் தேய்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வெங்காயம் வச்சோம்னா உடனே சளி பிடிச்சிக்கிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணி, அதாவது வெங்காய தண்ணியை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் நல்லா சூடுபடுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி சளி பிடிக்கிற பிரச்சனை நமக்கு இருக்காது. இப்போ அடுத்து என்ன டிப்ஸ் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா வெந்தயம். வெங்காயத்தில் நமக்கு சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெந்தயத்தை நம்ம நல்லா சோக் பண்ணிக்கணும். இது ஒரு நாள் சோக் பண்ண வெந்தயம் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியோட வச்சுருக்கேன். இப்போ தான் இன்னொரு வெந்தயமும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஊற வச்சுருக்கேன். இப்போ சோக் பண்ண வெந்தயத்தை நம்ம என்ன செய்யப்படும் அப்படின்னா அரைச்சி தேய்க்க போகிறோம். தலையில் ஒரு ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தலையில் இருக்கிற பொடுகு எல்லாமே சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடும். பொடுகு பிரச்சனையும் இருக்காது நமக்கு. அதுக்கப்புறமா ஹேர் ஃபாலும் நமக்கு நல்லா ஸ்டாப் ஆகும். இப்போ இந்த ஊறின வெந்தயத்தை அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தண்ணியை நீங்கள் தனியாக ஒரு டம்ளரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வெந்தயத்தை அப்படியே தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், நம்ம வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த அளவு அதிகமாக நமக்கு தேவைப்படாது. நான் ஒரு 1 வீக்குக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ரொம்ப அதிகமாகலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம டெய்லி ரெகுலராக வெந்தயம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம் நான் டெய்லி குடிக்கிறதுனால நமக்கு டெய்லி இருக்கும். அதனால் நான் இதை ஒரு 1 வீக் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஒரு 2 நாள் 3 நாள் வெந்தயம் ஊறின வெந்தயத்தை நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போம்லாம் நம்ம ஹேருக்கு வாஷ் பண்ணுறோமோ அப்போம்லாம் இந்த வெந்தயத்தை எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தலையில் ஹேர் பேக் மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஷாம்பு எதுவுமே போட வேண்டாம். இந்த வெந்தயமே உங்களுக்கு நல்ல ஷாம்பு கண்டிஷ்னர் மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை நல்லா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா நுரையாக வரும். இதை விட நீங்கள் தலையில் நல்லா தேய்ச்சிட்டு குளிக்கிறப்ப நீங்கள் நல்ல ஷாம்பு போடாமலே குளிங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. தலையில் தேய்ச்சிட்டு குளித்தோம் அப்படின்னா நல்ல ஹேர் ஷைனிங்காகவும் இருக்கும். தலையில் இருக்கிற பொடுகு எல்லாமே போயிடும். இது வரைக்கும் வெந்தயம் ட்ரை பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பொடுகு பிரச்சனைக்கும் ஹேர் ஃபாலும் இமிடியேட்டாக ஸ்டாப் ஆகிடும். சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ரொம்ப நேரம் வெந்தயத்தை வைக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும். இப்போ நான் ஊற வச்ச வெந்தயத்தை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். இது வரைக்கும் நம்ம ஹேருக்கு என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இனிமேல் நம்ம உடல் சூட்டுனால் வர ஹேர் ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஊற வச்ச வெந்தயத்தை வறுத்து பொடியாக சாப்பிட்றவங்க, உடல் சூடு இல்லாதவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் உடல் சூடு இருக்கிறவங்க இந்த மாதிரி வெந்தயத்தை சோக் பண்ணி அந்த தண்ணியை தான் குடிக்கணும். அப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இம்மிடியேட்டாக ஸ்டாப் ஆகிடும். இது என்னது அப்படின்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, நம்ம சோறு வடித்த தண்ணி. உப்பு சேர்க்கக்கூடாது. சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த சாதம் வடித்த தண்ணியை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து நல்ல ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணணும். இதை நம்ம உடம்பு எல்லாத்துக்குமே, தலை, முடி, கை, கால் எல்லா பகுதியிலையுமே இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து தேங்காயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ கேரளா சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் ஃபாலே இருக்காது. அதாவது நிறைய ஹேர் வந்து நல்ல திக்காக நல்ல அடர்த்தியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த தேங்காய் பால் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். எதனால் அப்படின்னா அவங்களோட உணவுகளில் வந்து இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப அடிக்கடி இந்த தேங்காய் பாலை அப்படியே சாப்பிடுவாங்க. அதனால் ஹேர் ஃபால் அவங்களுக்கு வந்து இருக்காது. ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். அந்த தேங்காய் பாலை நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே ஒரு டம்ளர் டெய்லி குடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய கருவேப்பிலை நெல்லிக்காய் ஜூஸ். இது வந்து எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து ஹேர் க்ரோத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4-5 கருவேப்பிலை டெய்லி சாப்பிட்டாலே நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயந்தான். அது கூடவே நம்ம வந்து நெல்லிக்காயும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காயில் வந்து நமக்கு வந்து நல்ல ஹீமோக்ளோபின் ஏற்றக்கூடிய பண்பு இருக்குது. நமக்கு ரத்த சோகை இருக்குது, ரத்தம் வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம வந்து வெளியில் வந்து லேயராக அப்ளை பண்ணுறதை விட நம்ம டெய்லி இன்டேக்காக எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இன்ஸ்டண்ட்டாக குடிக்கிற ஜூஸில் நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. கருவேப்பிலையும் நெல்லிக்காயுமே கொஞ்சம் கசப்பு அண்டு துவர்ப்பு சுவை இருக்கும். அது அப்படியே குடித்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கி நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டெய்லி ஏர்லி மார்னிங் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து ஒரு 48 நாள் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தானாகவே பழகிடும். டெய்லி நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் அப்புறம் ஹேர் ஃபால் எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் உடனே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து 48 நாள் கழித்து இதை ஸ்டாப் பண்ணிடணுமா அப்படின்னா கேட்டால் அப்படிலாம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக இந்த ஜூஸை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 40-45 வயசில் முடி வந்து கொஞ்சம் கலர் நரைக்க ஆரம்பிக்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தாமதமாக ஆகும். கொஞ்சம் 20-25 வயசுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நல்லாவே சீக்கிரமாக இளைஞரே வராமல் நம்ம வந்து தடுக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ஜூஸ் வந்து நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் நான் வந்து செஞ்சு காமிச்சேன். சப்போஸ் நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தோம் அப்படின்னா இது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஜூஸை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்து வந்து ஒரு ஜூஸ் வந்து போட்டிருந்தேன். அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜூஸ் ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே எடுத்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏதாவது ஒன்று வந்து உங்கள் உடம்புக்கு செட் ஆகி உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். பொடுகு குறையிறதுக்கு அந்த வெந்தயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 3 நேரம் நம்ம தலைக்கு குளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தேங்க. ஒரு நாள் வெந்தயம் தேங்க, அதுக்கப்புறமா சாதம் வடித்த தண்ணி, அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் வந்து தலைக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் ரெடி ஆகிடுச்சு. இதை தனித்தனியாக நம்ம ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜூஸாக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து 1 மாதத்துக்கு மேலவே இது வந்து கெட்டு போகாது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பில் ஜூஸுமே நமக்கு வந்து கெட்டு போகாது. ஆனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நீங்கள் கருவேப்பில் ஜூஸ் வந்து ஒரு 10 நாளைக்கு இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் வந்து 1 மாதத்துக்கு மேலவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லலாம் வைக்காண்டா வெளியிலே வச்சாலே போதும். ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நாங்கள் ரெகுலராக குடிக்கிற நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குங்கிறதுனால டைஜஸ்ட் பிரச்சனை இருக்கிறவங்க லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹெவி மீல்ஸ் அப்படி இல்லைன்னா நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு 10-20 நிமிஷம் கழித்து நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனைலாம் இருக்காது. பித்த உடம்புக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற பித்த அளவு எல்லாமே கம்மியாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுபோக இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா விதமான ஜூஸ், அதாவது நெல்லிக்காய் ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ், வெந்தயம், இது எல்லாமே யார் எடுக்கலாம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட் வந்து தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். மல்லி இலையும் கொஞ்சமாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சேர்த்துக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக நான் வந்து 10 டம்ளருக்கு கருவேப்பிலை ஜூஸ் கிடைக்குது அப்படின்னா 1 டம்ளர் நான் வந்து
கொத்தமல்லி ஜூஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கொத்தமல்லி வந்து கம்மியாக சேர்த்துட்டு கருவேப்பிலையை வந்து அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டயபெட்டிக்கு பெஸ்ட்டு ஜூஸ்னே சொல்லலாம் இது. காலையில் வந்து உங்களுக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலை, நெல்லிக்காய் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெந்தயமும் ஊற வச்ச தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களோட சுகர் கண்ட்ரோல் வந்து தாராளமாக கம்மியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கருவேப்பில் வடித்த அந்த இலைகளெல்லாம் நம்ம தூர போட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கருவேப்பில் எசன்ஸு, அப்புறம் நெல்லிக்காயிலேருந்து எடுத்த சக்கை, இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஆயிலுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலையையும் நெல்லிக்காயும் இது ரெண்டையுமே நல்லா சன்லைட்டில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு எண்ணெயில் நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறப்ப தேங்காய் எண்ணெய் கூட இது என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா சுண்டை வச்சு இது கூட வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஆயிலுக்கும் யூஸ் ஆகிடும். தூர போடவே போடாதீங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். இப்போ கருவேப்பில் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, நெல்லிக்காய் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பில் ஜூஸில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க, நெல்லிக்காய் ஜூஸில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உடல் ஹீட் அதிகமாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், டயபெட்டிக்கும் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இன்டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவுட் சைடும் ஆனியன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், வெந்தய தண்ணி யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சாதம் வடித்த தண்ணி, அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி, இது எல்லாத்தையுமே வாரத்தில் ஒவ்வொரு நாள் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக இன்டேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் இன்டேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இமிடியேட்டாக ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத் அண்டு டேண்ட்ரஃபும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.